கதவை திறக்கிறதுக்காக வீட்டு சாவி எடுத்திருப்போம். கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்போம். பல மணி நேரம் கழித்து வீட்டு சாவியை எங்கே வச்சோன்னு மண்டையை போட்டு உடச்சிப்போம். அப்புறம் தேடி பார்த்தா கதவுலே நம்ம தான் வச்சுட்டு வந்திருப்போம். இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும் டு ப்ளூமா ஜைஹர்னிக். அவங்க ஒரு ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். ஒரு நாள் ஈவினிங் ஜைஹர்னிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் தான். மோர் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சர்வ் பண்ண வெயிட்டர், அவரோட அமேசிங் மெமரி. யார் யார் என்னென்ன ஆர்டர் பண்ணாங்க, எப்படி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு எதையுமே எழுதிக்காமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஜைஹர்னிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவரோட மெமரியை பார்த்து ரொம்ப அமேஸ் ஆகிறாங்க. ஆஃப்டர் த வண்டர்ஃபுல் மீல் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. போகிற பாதி வழியில் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்களோட ஓவர் கோட்டை ரெஸ்டாரண்ட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்றது. திரும்பி போய் அந்த வெயிட்டரையே தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையில். ஆனால் அவங்களுக்கு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன, அவரால் இவங்களையே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஏன், என்ன ஆச்சு? இப்போ தானே பார்த்தோம், எல்லாத்தையும் இவ்வளோ ஷார்ப்பாக ஞாபகம் வச்சுருந்தவர் எப்படி டக்குன்னு நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு ஜைஹர்னிக் யோசிக்கிறாங்க. நம்ம பிரெயினும் மெமரியும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஜைஹர்னிக் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அ டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நம்ம பிரெயினை ஒரு டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம மெமரியை க்ளீன் வைப் ஆக்கிடுது. நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில் கம்மியான ஸ்பேஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் ரீடைட் பண்ண நம்ம மெமரி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால அன்ஃபினிஷ்டு டாஸ்க்கை மட்டும்தான் அதை ஞாபகம் வச்சுது. கம்ப்ளீட்டட் டாஸ்க்கை அதை டெலீட் பண்ணிடுது. அதனால தான் அந்த வெயிட்டர் எல்லா ஆர்டரையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தவர் பில் பண்ணதுக்கப்புறம் ஜைஹர்னிக்கே யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஜைஹர்னிக் எஃபெக்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் ஏடிஎம் மிஷின்லேருந்து ஏடிஎம் கார்டு எடுத்ததுக்கப்புறம் தான் கேஷே வித்ட்ரா பண்ண முடியும். ஏன்னா ஜைஹர்னிக் எஃபெக்ட் எல்லாரோட மெமரியிலையும் விளையாடிடுது அப்படின்றதுக்காக தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சாவியை ஏன் கதவுலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கதவை திறந்ததோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சதுனால தான். சாவியை எடுத்து கீ ஸ்டாண்டில் மாற்ற வரைக்கும் டாஸ்க் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோன்னா நமக்கு ஞாபகம் வரும். நம்ம பிரெயினை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா போதும். இந்த மாதிரி மறதியிலேருந்து நம்ம கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இந்த ஜைஹர்னிக் எஃபெக்டை நம்ம பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ண முடியும். சீரியலில், கதை புக்கில், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அடுத்த எபிசோட், நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி விடுறாங்க இல்லையா? அது கூட ஜைஹர்னிக் எஃபெக்ட் தான். நம்ம லோகேஷ் கனகராஜோட கைதி, விக்ரம், லியோட கனெக்டிவிட்டி கூட நம்ம எல்லாரையும் போய் அடுத்த படத்தில் என்ன ஆகும்னு பார்க்க வச்சார்ல, அது கூட ஜைஹர்னிக் எஃபெக்ட் தான்.